இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீசனல் கொஸ்டின். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேரா டைக்ளோரோபென்சீன் ஹேஸ் த ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தென் தோஸ் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் மெட்டா ஐசோமர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். பேரா டைக்ளோரோபென்சீன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் வந்து இருக்குது. ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிரா பண்ணிப்போம். அப்பன்னா பேரா பொசிஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்பன்னா என்ன இருக்கும்? இங்க ஒரு குளோரின் வந்து இருக்கும். இங்க ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆர்த்தோ அண்ட் மெட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை பொசிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆர்த்தோ. அப்ப இங்க ஒரு குளோரின் பக்கத்திலே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்த்தோ பொசிஷன். இது வந்து ஆர்த்தோ. இது நமக்கு வந்து பேரா. ஓகேவா? ஸோ மெட்டா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா வந்து இங்க ஒரு குளோரின் வந்து இருக்கும். மெட்டா பொசிஷன் வந்து ஒரு குளோரின் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகே. இதான் நமக்கு வந்து ஆர்த்தோ. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பேராவோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மெல்டிங் பாயிண்ட்னா நமக்கு என்னது? சாலிட்லேருந்து லிக்விடா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்றத நமக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். அப்ப இது வந்து வேணா சாலிட். இது வந்து ரொம்ப நல்லா சாலிடா வந்து இருக்குது. இத நீங்க லிக்விடா மாத்தனா ஹை டெம்பரேச்சர் வந்து குடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லெஸ் டெம்பரேச்சர் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பரா சிமெட்ரிக்கலா வந்து இருக்குது. அப்ப சிமெட்ரிக்கலா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நல்லா லேட்டிக்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா அரேஞ்ச் பண்ணணும். ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து நல்லா க்ளோஸ் பேக்கிங்கா வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு குளோரின் வந்து இருக்குது. கீழ ஒரு குளோரின் வந்து இருக்குது. அப்ப நெய்பரிங் மாலிக்யூல் என்ன ஆகும்? இது பக்கத்திலே கூட நமக்கு வந்து அட்டாச் ஆகறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து ஒட்டிட்டு இல்ல. பட் பக்கத்திலேயே வந்து நமக்கு வரது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெகுலர் ஆர்டரா வந்து நமக்கு வந்து இருக்கும். இதே மாதிரி மாலிக்யூல் வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நல்ல ஒரு ஆர்டரா வந்து இருக்கும். அப்ப நல்லா பேக்கிங் வந்து ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கும். அப்போ இட்ஸ் நீட் ஹை டெம்பரேச்சர் டூ ரிமூவ் தட் மாலிக்யூல். ஓகே. அப்போ ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூல் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை எனர்ஜி வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளோரின் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ பக்கத்துல இருக்கிற மாலிக்யூல் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் இது தள்ளி விடும். ஓகே. அப்ப இந்த மாலிக்யூல் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குளோரினுக்கு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்குது இல்லையா? அது 2க்கும் ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ் வந்து இருக்கும். இது நமக்கு என்னன்னா அபோவ் த பிளேன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேன்ல தான் இருக்கும். அந்த பேரா டைக்ளோரோபென்சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேன்ல வந்து இருக்கும். அப்ப நமக்கு சைடுல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். மேலேயும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு க்ளோஸா வந்து நல்லா வந்து பேக் ஆகும். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அந்த எக்ஸாக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மேல வந்து இருக்கும். அப்ப நமக்கு அது ஒரு ஆட்டத்துக்கும் ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து கேப் வந்து இருக்கும். அது ரெண்டும் க்ளோஸ் பேக்கிங் வந்து இருக்காது. அப்ப கேப் இருந்தாலும் நமக்கு என்ன அர்த்தம்? சாலிட்ல இருந்து லிக்விடா மாத்தணும் அப்படின்னா ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் கேப் வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இங்க ஆல்ரெடி சம் கேப் வந்து இருக்குது. அப்ப நீங்க லைட்டா டெம்பரேச்சர் குடுத்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாகி நமக்கு வந்து மெல்ட் ஆயிடும் இல்லையா? இங்க நமக்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கிறதுனால, இது சிமெட்ரிக்கல் மாலிக்யூலா இருக்குது. பேக்கிங் வந்து லேட்டெக்ஸ் வந்து நல்லா பேக்கிங் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து தேவை மெல்ட் ஆக்குறதுக்கு. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இது வந்து அசிமெட்ரிக்கலா வந்து இருக்குது. பேக்கிங் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காது. அதனால லெஸ் டெம்பரேச்சர் இஸ் எனஃப் டூ மெல்ட்.